அதாவது வாசுதேவர் வாசுகி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முன்னோர்கள் 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 அப்படி சொல்லி எடுத்துகிட்டே போனால் அந்த முன்னோர்கள் வழிபட்ட ஒரு உருவம் இருக்குது. அப்போவே சிலா உருவம். அந்த சிலா விக்கிரகத்தை வழிபட்டு 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 எந்த வழிபாட்டால் அந்த கண்ணனை பிரார்த்தித்தார்களோ அதே வடிவில் பிறந்தவர் கண்ணன். ஏன் அப்படி சொல்றேன்னா, பிறக்கும் போதே சங்கு சக்கரத்தோடு கதாயத்தோடு பிறந்தவர் தான் கண்ணன். வெறும் கையால் நம்மள மாதிரி பறக்கல அவர். ராமர் பிறப்பு வரை இல்லை, அது மற்ற பிற அவதாரங்களை போல இல்லை. பிறக்கும் போதே சங்கு சக்கர கதாதாரியாய் பிறந்தவர், பட்டு பீதாம்பரங்களோடு பிறந்தவர், அணிகலோடு பிறந்தவர். அப்படி பிறக்கப்பட்ட ஒரு அற்புத நிகழ்ச்சியைத்தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். கிருஷ்ண ஜெயந்தியில் கொண்டாடும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிறைச்சாலையில் பிறந்தார். ஆனால் அதே இரவில் யமுனா நதியை கடந்து பிருந்தாவனத்தை அடைந்து விட்டார், நந்த கோகுலத்தை அடைந்து விட்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிறந்த குழந்தை ஓரிரவில் ஒரு இடத்துல மாறி ஒரு தாயே மாறுதாங்க, பெற்ற தாய். ஆனால் அந்த பெற்ற தாயிலிருந்து விடை பெற்று வளர்க்கும் தாயிடம் போய் சேருகிறாள். அப்படி சேர்ந்த கண்ணன் இந்த ஜெயந்திக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய 1000 விஷயங்கள் இருக்கு. பிறந்த நாள் இப்படி ஒரு அவதாரமான பிள்ளை பிறந்திருக்கிறது என்று தெரிகிறது. இரவோடு இரவு அந்த மாயா என்கின்ற சகோதரி இடம் மாற்றப்படுகிறது. யசோதையின் அருகில் கிருஷ்ணனை வைக்கப்பட்டது. கிருஷ்ணன் தான் தன் குழந்தை என்று பிரசவமான தாய் பார்த்து பூரிக்கிறாள். அழகு, அழகுன்னா எப்படி? இந்த உலகத்தில் நாம் பார்க்குற அழகு இல்லை, உலக அழகெல்லாம் ஒன்று சேர்ந்தவன் தான் கண்ணன். நளினமானவன். அவன் நளினமாக அப்படி புல்லாங்குழல் எடுத்து நின்னான்னா அந்த அழகுக்கு இடை இந்த உலகத்தில் கிடையாது. நம்ம பார்த்துருப்போம், ஒரு குழந்தை காலை தூக்கி பெருவரலை தூக்கி வாயில் வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அழகு நம்ம பார்க்க முடியாது. அழகுன்னா அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது தமிழில் சொல்லுவாங்க, முருகன் என்றால் அழகன் என்று. தெய்வங்களை நாம் போற்றுவது உயர்வே, ஆனால் உண்மையிலே பூரண அவதாரம். ஏன்னா குழந்தையாக இருந்து அந்த நதிக்கரையை கடந்து யமுனா நதியை கடந்து தாயை சேர்ந்து விஷயம் தெரிந்தன ஊரே கொண்டாடுது. யசோதைக்கு மகன் பிறந்திருக்கிறான். அதை திருவிழாக ஒவ்வொருத்தரும் வீடுகளாக வந்து 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 பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ, இந்த குழந்தை இப்படி இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்கா, இன்னும் ஒரு தெய்வீகமாக இருக்கு, இது ஒரு இவ்வளோ ஒளி வீசுது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க.